ஃபவுண்டேஷன் ஆயில் பேஸ்னால குமிடோஜெனிக் ஃபவுண்டேஷன்னா 100% அந்த ஹெவி கவரேஜ்லாம் சொல்லுவாங்கல்ல 100% எஸ். இதுவே தின்னா ஷியர் ஸ்கின் டிண்ட்னு வரும்ல அதுக்கு மேபி நோ. ப்ரைமர் 100% எஸ். சிலிகான் பேஸில் இருக்குது அப்படின்னா போர்ஸை நல்லா கிளாக் பண்ணிவிட்டு ஆக்னி காஸ் பண்ணலாம். கன்சீலர் பேஸ்ட் ஆன் த கன்சிஸ்டன்சி க்ரீம் ஆர் லிக்விட் பேஸ்ட் கன்சீலர்ஸ் அப்படின்றதுனா கண்டிப்பாக காஸ் பண்ணலாம் இஃப் இட் இஸ் நாட் ரிமூவ் ப்ராப்பர்லி. செட்டிங் பவுடர் சான்ஸ் ரொம்ப ரொம்ப மினிமல். ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த லாங்கஸ்ட் லேயர்லாம் தான் போட போகிறோம். பட் நிறையா வந்துட்டு அந்த திக் பவுடர்ஸாக டைரெக்டாக ஸ்கின்ல அப்ளை பண்ணுவாங்கல்ல அப்போ 100% எஸ். ப்ளஷ் லிக்விட் ஃபார்மில் இருந்ததுன்னா நோ. க்ரீமி ஃபார்மில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எஸ். பவுடர் ஃபார்மில் இருந்ததுன்னா மேபி. ரிப்பீட்டடாக இந்த ப்ளஷ் பிளைண்ட்னஸ்ன்னு பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி மெட்டீரியல் அப்ளை பண்ணுறீங்கன்னா சீக்கிரம் வந்துட்டு ஆக்னி இரப்ஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பிரான்சர் மேபி. ஹைலைட்டர் மேபி. ரொம்ப வந்துட்டு அந்த க்ரீமி இலுமினேட்டர்னு சொல்லுவாங்க அது டைரெக்டாக ஸ்கின்ல அப்ளை பண்ணாதீங்க அப்போ எஸ். ஐலைனர் ஒரு மஸ்காரா ஐலைனர் மஸ்காரா ஆக்னி காஸ் பண்ணாது பட் இரிட்டேஷன் காஸ் பண்ணும் இஃப் இட் இஸ் லெஃப்ட் மேபி. லிப்ஸ்டிக் ஆர் லிப் கிளாஸ் இரிட்டேஷன் கண்டிப்பாக எஸ். ஆக்னி மேபி. நீங்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அந்த லிப் பார்டர்ஸை வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அது ஒழுங்காக ரிமூவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிப் பார்டர்ஸில் ஆக்னி காஸ் பண்ணும். செட்டிங் ஸ்ப்ரே செட்டிங் ஸ்ப்ரேயால் பெருசாக வந்துட்டு ஆக்னி காஸ் பண்ணாது மேபி தான். பட் இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு ரிமூவ் பண்ணாமல் அப்படியே படுத்து தூங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஆக்னி வரும். ஸோ மேக்கப் ரிமூவிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஃப் யூ வேர் மேக்கப் ஃபார் ஆக்னி ஃப்ரீ ஸ்கின். பை.